கேட்டிருக்கீங்களா? இப்ப மறுபடியும் அவங்க தான் ஓட்டு கேட்டு வராங்க. திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியில 10 வருஷமாக ஒன்றும் செய்யவில்லை இந்த இடத்தில். அதனால நீங்க சிந்திங்க, உங்களுக்கு யார் சரியா செயல்படுவாங்கன்னு நீங்க சிந்திங்க. இப்ப அவங்க ஒரு பிரதமர் மந்திரி யார் என்று அவங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏன்னா இது வரைக்கும் பிரதமர் மந்திரியே கிடையாது, யாருமே அறிவிக்கல. எல்லாரும் மக்களுக்கு நல்லது செய்யதான் வந்திருக்கீங்க. எப்படி செய்வீங்க? எப்படி செய்வீங்க? ஏதாவது ஒரு தேசிய கட்சியோட கூட்டணியில் இருக்கிறீர்களா? யாருக்காக நீங்க ஓட்டு வாங்குறீங்க? அப்படி இருந்தால் நீங்கள் எதிர்கட்சி தான். நாளைக்கு பாராளுமன்றத்துக்கு போய் குரல் தான் கொடுக்க முடியும். மாநிலத்திலையும் அவங்க எதிர்கட்சி, எதையும் செய்ய முடியாது. நான் அடித்து சொல்கின்றேன், செய்கின்ற இடத்தில் நான் இருக்கின்றேன் என்று என்னால கண்டிப்பா சொல்ல முடியும்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா செய்ய முடியும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரி ஒரு வலுவான மக்களுக்காக செயல்படுற ஒரு கட்சி. எவ்வளவு நலத்திட்டங்கள் ஒரு எம்பி தான் செய்யணுங்க. நலத்திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரி கேம்ப் போட்டு எல்லா மக்களிடம் இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கு, நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனால் இன்று இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நரேந்திர மோடிஜி 3வது முறையாக பிரதமராக போகிறார் என்று எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அந்த உண்மையில் அவர் கரங்களை பலப்படுத்த என்னை நீங்க தேர்வு செய்தீங்கன்னா நான் உங்கள் பிரதிநிதியாக ஒரு சிறந்த பாடமாக இருப்பேன். பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் கடுமையாக உழைப்பேன் என்று கூறி உங்கள் சின்னம் தாமரைக்கு வாக்களிங்கள், வாக்களிங்கள், வாக்களிங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வேண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.